Good morning, students. Welcome to Times Daily Preparation Series. அண்ட் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு டே 8 நம்ம பார்க்க போற என்ன ஹேண்ட் அவுட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு லாஜிக்கல் ரீசனிங். ரைட், லாஜிக்கல் ரீசனிங்ல வரக்கூடிய கொஷின்ஸ்ல இது ஒரு வெர்பல் கொஷினா இருக்கும். கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை பத்தின ஒரு சின்ன ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம பண்றோம். ரைட், அண்ட் I'm moving on from here to the ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு பேங்க் கொஸ்டின்ஸ்ல. இப்போ வர கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கேட்கப்படுது. கரெக்ட். இத்தனை கொஸ்டின் வரும்னு நம்ம எதிர்பார்க்கறத விட we can say that confidently we can answer these kind of questions without knowing the number of questions, because ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வேரி ஆகுது, கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட், ஸோ பேசிக்லி the questions are varying and increasing. அதை நீங்க புரிஞ்சுக்கணும் with respect to the given handouts. Correct. See, whenever the question is increasing, which is diverse in nature, there are many types available. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு ரைட். இப்போ என்னென்ன கீ எலமெண்ட்ஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட், ரைட், அசம்ஷன், கன்க்ளூஷன். இது மூணும் என்ன? ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் அ ஃபேக்ட். ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னது? ஃபேக்ட். அதுதான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொமைஸ் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ப்ரொமைஸ் என்னவா இருந்தாலும் நீங்க நம்பிதான் ஆகணும். டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க நம்பிதான் ஆகணும். வித்தவுட் பிலீவிங் இன் தி ப்ரொமைஸ், நீங்க ப்ரொமைஸை நம்பாம கரெக்டான கன்க்ளூஷனுக்கோ கரெக்டான அசம்ஷனுக்கோ உங்களால அறிவாக முடியாது. ஸோ ப்ரொமைஸ் இஸ் அ ஃபேக்ட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தோ இட் இஸ் அ ஃபேக்ட் ஆர் நாட், அந்த நேரத்தில் நீங்க அந்த ஃபேக்ட்னு நீங்க போட்டுதான் ஆகணும். உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் ஒரு பிலீஃப் சிஸ்டம்ஸ் நீங்க இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு அப்ஜெக்டிவ் இன் நேச்சரா இருக்கணும். அதாவது சப்ஜெக்டிவ் இன் நேச்சரா இருக்கக்கூடாது, இம்பர்சனலா இருக்கணும். attempting the questions of statements and assumptions. You have to understand. Correct. அப்ப statement is a fact அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா அதன் மூலமா நம்ம அரைவாகிறது தான் கன்க்ளூஷன். கரெக்ட். கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ இட் இஸ் derived. கரெக்ட். கன்க்ளூஷன் இஸ் சம்திங் we can derive, right? But conclusion is always direct or explicit in nature. எப்படி இருக்கும்? எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி இருக்கும்? டைரக்டா இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும். மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கன்க்ளூஷன் கேட்கறாங்க அப்படின்னா these are all the conclusions அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. what is the conclusion that we can derive from here அப்படின்னு கேட்பாங்க, which is very direct in nature. correct. yes. ஒரு சிலர் கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கும்போது கூட நீங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 4-5 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்க ஒரு ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். பட் சம்டைம்ஸ் அசம்ஷன்ஸ் இருக்குல்ல, conclusions are stated things which is direct, explicit, right? Conclusion are also stated, but exactly opposite is assumptions. Assumptions is basically unstated premise. அதுக்கு பேர் என்னது? Unstated premise. You have to understand assumptions, right? So these are the three technical terms which is indirect in nature. Assumptions is indirect in nature. Assumption is implicit in nature. Assumption is unstated, right? Assumptions is something which we can derive on from the given facts. உங்களுக்கு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ரெண்டுமே கூட கொடுத்துருப்பாங்க. பட் அசம்ஷன் இஸ் அன் அன்ஸ்டேட்டட் திங் தட் யூ ஹாவ் டு derive as a reader. Conclusion is coming from the author's point of view, and so assumption has to come from your point of view. Correct. And next slide. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் மூணுமே டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அசம்ஷன் தான் நம்ம மெயினாக பார்த்துட்டு இருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி அசம்ஷன்ஸ் ஆர் அன்ஸ்டேட்டட் ப்ரிமைஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்ஸ்டேட்டட் ப்ரிமைஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அது இன்டைரக்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ரைட்? அதே மாதிரி நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் implicit in nature அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட்? See, based on those things, what are all the types that they are asking? What are all the types that they are asking? Which is very very important. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் ஏரியாலன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்பா இருக்க போறது என்ன? ஒரு நோட்டீஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டீஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து what we can assume என்னென்னலாம் அன்ஸ்டேட்டடா இருக்கு, what are all the implicit things given in the assumption. இம்ப்ளிசிட்டா என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒரு டைப்பா வந்து கேக்குறாங்க மேக்சிமம். ரெண்டாவது அப்படி இல்லையா வேற என்ன கேக்குறாங்க அப்படின்னா they are asking for cause and effect. என்ன கேக்குறாங்க? cause and effect அப்படின்னு என்ன கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா cause and effect கேட்டதுக்கு அப்புறமா they are asking for something called course of action. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டட் ப்ரொமைஸ், ஒரு ப்ரொமைஸ் விச் இஸ் அ ஃபேக்ட். நீங்க பிலீவ் பண்ணாதான் நீங்க கன்க்ளூஷன் பார்க்க முடியும். கன்க்ளூஷன் பார்த்தா தான் உங்களுக்கு அசம்ஷன்ஸ் வரும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அசம்ஷன்றது இன்டைரக்ட் நீங்க டிரைவ் பண்ணணும். யூ ஹாவ் டு டிரைவ் ஃப்ரம் தி கிவன் ஃபேக்டர்ஸ். கரெக்ட்? பட் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் இஸ் அ தியரி. பேசிக்கா ரைட்? பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் clicking the button switch is the cause. Clicking the switch is the cause, right? Which is called as the cause. As an effect, fan is running. As an effect, fan is running. Basically, cause and effect is something which is following the Newton's third law. Scientific சொல்லணும் அப்படின்னா கரெக்ட். பட் காஸ் அண்ட் எஃபெக்ட் இஸ் பேசிக்கலி டைஎலக்ட்ரிக்ஸ் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்விட்ச் போட்டா ஃபேன் ஓடும், ஸ்விட்ச் போட்டா ஏசி ஓடும், ரிமோட் அழுத்தினா சேனல் மாறும். ஸோ பிகாஸ் ஆஃப் அ காஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங், தட் வில் பி கால்ட் அஸ் an effect, ரைட்? காஸ் அண்ட் எஃபெக்ட், ப்ராப்ளம் அண்ட் சால்விங், ரைட்? எதனால இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்றது அதோட காசா இருக்கும், எதனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்றது ஒரு எஃபெக்டா இருக்கும். கரெக்ட்? இப்படிதான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும் போது காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேப்பன் அப்படின்றத நீங்க என்ன செய்ய போறீங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நீங்க மெயினா பார்க்க போறீங்க. கரெக்ட்? எஸ். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். வாட் இஸ் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் சம்திங். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருப்பாங்க. there will be a situation given. It may be a problem or it may be something what can we proceed further. Maybe they can discuss about a project. What is the course of action that we are looking for? இந்த மாதிரி situations கொடுத்திருப்பாங்க. Based on the situation, what is the correct course of action? Meaning, you have to have the skills of an empathy. There will be a situation given. Correct? This is the what they are trying to make. But what we need is empathy. We have to be in that position. In cause and effect, we should possess the skills of empathy also. Cause and effect கூட we have to in that particular situation to attend the cause. அந்த cause நம்ம அந்த situationல இருந்து attend பண்ணா மட்டும்தான் we can say this kind of an effect is happening. So empathy is a kind of a skill where you have to possess. கண்டிப்பா இருந்தே ஆகணும் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல. நீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃபீஸர் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆஃபீஸரா மாறணும். நீங்க வந்து ஃபாரின் போறீங்க, அதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரெடி பண்ணுங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு போய் நீங்க அந்த மீன்ஸ் அந்த இடத்துக்கு போய் லிட்டரலா இல்ல பட் மென்டலா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஸ்டேஜ் அண்ட் வாட் யூ வில் டூ இன் தட் பர்டிகுலர் செனாரியோ அப்படின்றதும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்க முடியும். கரெக்ட்? யூ நீட் த ஸ்கில்ஸ் ஆஃப் எம்பதி. ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் நீங்க எலிமினேஷன் டெக்னிக் ஹெவியா யூஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு யூஸ் எலிமினேஷன் டெக்னிக் வெரி ஹெவி. நீங்க ஒரு ஆப்ஷனை படிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கரெக்ட்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஸ்டேட்டட் திங்ஸ் ஜிஎஸ்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜிஎஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க ஆன்சர் படிக்கும் போது ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்குன்னா நீங்க ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு பார்த்து செகண்ட் டிக் பண்ணிட்டு போயிடலாம். தட் இஸ் கால்ட் செலக்டிங் டெக்னிக். பட் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா ஆப்ஷனையும் படிச்சு தான் ஆகும். ஃப்ரம் த கிவன் திங்ஸ் வாட் ஆர் த பெஸ்ட் அப்படின்றத நீங்க பார்க்கணும்.
அப்போ நீங்க எல்லா ஆப்ஷனையும் படிக்கிறதுனால elimination technique is a better way to answer for the questions than the selection technique. You have to understand. Correct? This is about our course of action. Notice and appeal. ஒரு சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, அப்பீல்ஸும் கேட்பாங்க. அப்பீல்ஸ்க்கு we have to be getting ready, right? Now we are getting into some examples. ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் வரும்போது நம்ம எப்படி ஒரு அசம்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்றது. அசம்ஷன் இஸ் பேசிக்கலி அண்ட் அன்ஸ்டேட்டட் ப்ரொமைஸ் நம்ம பார்த்தோம். இன்டைரக்டா இருக்கும், இம்ப்ளிசிட்டா இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்த்திருக்கோம். காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். ஒன்றும் பெருசா டீடைல்டா போல, பட் வி ஆர் கிவிங் சம் இன்ட்ரோடக்ஷன். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஹவ் இட் இஸ் பீன் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னு பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேக்டர் இங்க ஓப்பனா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்களா, நோட்டீஸ் அப்படின்னு கொடுப்பாங்களா, அப்பீல் கொடுப்பாங்களா, காஸ் அண்ட் எஃபெக்ட் கொடுப்பாங்களா, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுப்பாங்க கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ரைட்? பட் நம்ம இங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக we are giving the topic explicitly. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக we are giving this topics explicitly. நீங்க உள்ள அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பாருங்க. ஜாயின் இன்ஸ்டிடியூட் எக்ஸ் ஃபார் பேங்க் பிஓ கோச்சிங். we provide you a lot of practice test and advertisement of institution X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So what you can understand here? ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பேர் எக்ஸ். அவங்க பேங்கிங் பிஓ கோச்சிங் பண்றாங்க. அவங்க நிறைய பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அட்வர்டைஸ் பண்ணி அட்மிஷன்ஸ்க்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பாருங்க, தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் பிஓ கோச்சிங். ஒருவேளை டிமாண்ட் இல்லைன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அட்மிஷன்ஸ் வராதுன்னு தெரிஞ்சு யாராவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்களா? தேர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். அப்போ பேசிக்கலி தேர் இஸ் சம் டிமாண்ட் தட் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் அசம்ஷன். கரெக்ட். செகண்ட் அசம்ஷன் பாருங்க, அட்லீஸ்ட் some students will join the institute for bank PO coaching. That is the expectation. அப்படி ஒரு அசம்ஷன் இருக்கிறதுனால தானே they are making a poster and an advertisement. Correct? அப்படி ஒரு அசம்ஷன் இல்ல, யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னா why they have to create an advertisement. Correct? But definitely option 2 is also a correct assumption. Correct? Student prefer a coaching institute which is in the vicinity of their houses. நீங்க நல்லா கவனிக்கணும், அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன் நீங்க எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும்? நாங்க பேங்கிங் பிஓ கோச்சிங் பண்றோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நாங்க நிறைய டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்க அந்த 2 பாயிண்ட். ஒன்னு எங்க இன்ஸ்டிடியூட் நேம், செகண்ட் பேங்கிங் பிஓ கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன், மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிராக்டிஸ் டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய இது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, ரொம்ப இந்த சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு எந்த விதமான டீட்டெயிலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இல்ல. பேசிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த அசம்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்? So it is not even stated. அப்படி students prefer a coaching institute which is in the vicinity of the houses na, why we have to advertise first of all? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமே அவங்க அங்க போயிடுவாங்களே. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அசம்ஷன் என்ன வந்துச்சு? டெஃபினெட்லி இட் இஸ் நாட் an assumption. It is not implicit in the equations. So option 3 வந்து ஒரு அசம்ஷனா இருக்க முடியாது. Option 4, students prefer a coaching institute which provides a lot of practice tests. This can be assumed. ஏன்னா அப்படி ஒரு அசம்ஷன் இருந்ததுனால தான் அவங்க we will provide you a lot of practice test அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா ஸ்டேட் பண்ணிருக்காங்க. அவங்க அப்ப அண்டர்லைன் அசம்ஷன் என்னது? ஸ்டூடெண்ட் அதிகமான டெஸ்ட் கொடுக்குற கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே. இப்போ டெஃபினெட்லி ஆப்ஷன் 4 இஸ் ஒன் ஆஃப் த குட் அசம்ஷன்ஸ். அப்ப இந்த இடத்துல 3 கரெக்டான அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ராங்கான அசம்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ட்? இப்போ செகண்ட் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் அப்பீல் இஸ் வெரி சேம் ஒன்லி, பட் அப்பீல் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ் டு தி பீப்புள். கரெக்ட்? மோஸ்ட்லி கோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க, இங்க பீப்புள்கிட்ட அப்பீல் பண்றது. இட் இஸ் ஜஸ்ட் டு கிவ் அப்பீல் டு தி பீப்புள். ஒருத்தவங்க அப்பீல் பண்றது நம்ம ஆஸ் அ ரெக்வஸ்டாவோ இல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவோ நம்ம பண்றது தான் அப்பீல். கரெக்ட்? இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளீஸ் யூஸ் த ஜீப்ரா கிராசிங். ப்ளீஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னா இப்போ இங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க. யாரை ரெக்வஸ்ட் பண்றா? டிராபிக் போலீஸ் ரெக்வஸ்ட் பண்றாரு. என்னென்ன ரெக்வஸ்ட் பண்றாரு? ஜீப்ரா கிராசிங், ரோடு கிராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாரு நம்மளுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? What are the assumptions underlying there? There are pedestrians who don't use the zebra crossing while crossing the road. Maybe அதுதான் அண்டர்லைங் அசம்ஷனா இருக்க முடியும். நீங்க ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்ணும்போது அவர் வந்துட்டு ஏன் நம்மகிட்ட வந்துட்டு ப்ளீஸ் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் நீங்க ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்ணுங்க ஏன் அவர் சொல்ல போறாரு? கரெக்ட்? அப்ப ஆப்ஷன் 1ன்றது கரெக்டான அசம்ஷன். எஸ், நிறைய பேர் ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்றது இல்ல, அதனால அவர் என்ன பண்றாரு? ரெக்வஸ்ட் பண்றாரு. கரெக்ட்? Pedestrian will start using the zebra crossing
ஆஃப்டர் கம்மிங் அக்ராஸ் திஸ் அப்பீல், இந்த அப்பீலை பார்த்ததுக்கு அப்புறமா, அந்த அப்பீலை கேட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்ணுவாங்க, பெடஸ்ட்ரியன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்க அப்படி சொன்னா கேட்டுப்பாங்க அப்படின்றதுனால ரெக்வஸ்ட் பண்றாரு. சொல்றத கேட்கணுன்றதுக்காக தான் ரெக்வஸ்ட் பண்றாரு. கரெக்ட்? தட் இஸ் தி அண்டர்லைங் அசம்ப்ஷன். அவர் நம்புறாரு, அந்த டிராஃபிக் போலீஸ் நம்புறாரு. நம்ம போய் அவங்களை ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அவங்க கண்டிப்பா ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறாரு. அப்படி நம்புறதுனால மட்டும்தான் அவர் என்ன செய்யறாரு, போயிட்டு இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்ப டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணலாம், pedestrians will start using the zebra crossing after coming across this kind of an appeal அப்படின்றத நமக்கு ஒரு அண்டர்லைங் அசம்ப்ஷனா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? எஸ். மூணாவது பாருங்க, pedestrian can cross the road safely if they use zebra crossing. Otherwise, it may be risky. See, pedestrian can cross the road safely if they use zebra crossing. Maybe அதனால கூட அந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் கண்டிப்பா எஸ் நீங்க ஜீப்ரா கிராசிங் வந்து என்ன பண்ணணும், நீங்க யூஸ் பண்ணணும். ஜீப்ரா கிராசிங் ஏன் யூஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னா, ஜீப்ரா கிராசிங் ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் டு கிராஸ் த ரோட் அப்படின்னு அந்த டிராஃபிக் போலீஸ் நம்புறாரு. தட் இஸ் ஒய் இஸ் ஆல்சோ ரெக்வஸ்டிங் ரெகார்டிங் யூசிங் தி ஜீப்ரா கிராசிங். கரெக்ட்? எஸ். அப்படின்னா ரிஸ்கியா கூட இருக்கும். ஆல் தி த்ரீ அசம்ப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். இப்படிதான் நீங்க அரைவ் ஆகணும். யூ ஹேவ் டு திங்க் வெரி லாஜிக்கலி இனஃப். Critical thinking skills is very, very important. Critical thinking skills is very, very important. Critical thinking skill is basically a higher order thinking. For example, நீங்க பாருங்க, ரைட்? ஹெரால்டு ப்ளூம் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்றாரு, the lower order thinking அப்படின்னா அது ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்றாரு. ரைட்? அதை விட கொஞ்சம் ஹையர் ஆர்டர் திங்கிங்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாரு. அதை விட கொஞ்சம் ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. இது மூணுமே லோயர் ஆர்டர் திங்கிங் அக்கார்டிங் டு ஹூம். இது மூணுமே என்னது, லோயர் ஆர்டர் திங்கிங் அக்கார்டிங் டு ஹெரால்டு ப்ளூம். ரைட்? அதுக்கு மேல இருக்குது பாத்தீங்க அப்படின்னா அனலைசேஷன். அதுக்கு மேல இருக்கிற ஒரு நாலேஜ் பாத்தீங்கன்னா இவாலுவேஷன். அதுக்கு மேல இருக்கிற ஒரு நாலேஜ்க்கு பேரு கிரியேட்டிவ். இந்த மூணு நாலேஜ் தான் ஹெரால்டு ப்ளூம் என்ன சொல்றாரு, ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கு தான் இன்னொரு நேம் இருக்கு. அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அதை கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? இந்த ஹையர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரெக்வயர் பண்ண தேவைப்படும். இவாலுவேஷன் அண்ட் அனலைசேஷன் இஸ் நீடட். கிரியேட்டிவிட்டி, ஓகே, யூ கேன் பி கிரியேட்டிவ், பட் கிரியேட்டிவிட்டிக்கு அங்க ஸ்கோப் ரொம்ப கம்மி. ஆஸ் தே ஆர் த ஒன் ஹூ இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவ்லி. அவங்க கிரியேட்டிவா இருக்கலாம், பட் நம்ம கிரியேட்டிவா இருக்கணும்னு இருக்கலாம் அவசியம் கிடையாது. வி ஹாவ் டு பி எவாலுவேட்டிங் அண்ட் அனலைசிங். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா நம்ம பார்க்கப்படுது. கரெக்ட்? எஸ். So this is why I am saying the given things are very, very important. Correct? Yes. And I'm moving into the given notice. Given notice. Like statement. All employees must reach office 1 hour early for the whole of next week. A notice by the office supervisor. ஆஃபீஸ் சூப்பர்வைசர் என்ன சொல்றாரு, எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அந்த நோட்டீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல் எம்ப்ளாயிஸ் மஸ்ட் ரீச் தி ஆஃபீஸ். அப்போ நீங்க என்ன சொல்றாங்க, மஸ்ட்ன்ற வார்த்தையை நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். மஸ்ட்ன்ற வார்த்தையை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ரைட்? மஸ்ட் ரீச் ஆஃபீஸ் 1 hour early ஃபார் தி ஹோல் ஆஃப் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா திஸ் இஸ் த நோட்டீஸ். ஒரு கம்ப்ளீட் வீக்குக்கு 1 hour நீங்க முன்னாடி வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த நோட்டீஸ் given. What are the assumptions? Employee may not come early if the notice is not given அப்படின்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. If the notice is not given, you cannot expect your employees to be 1 hour early. உங்க எம்ப்ளாயிஸ் நீங்க 1 hour earlier வரணும்னா you have to give a prior information. When you're not giving it, you're not expected to do so. அப்ப this assumption is right. Employees will follow the instruction given in the notice. அப்படி ஒரு assumption இருக்கிறதுனால தான் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. Employee will follow the notice given in the instructions given in the notice அப்படின்னா ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் நோட்டீஸ். அப்ப definitely that is also a proper assumption. It is good for employees if they come 1 hour early for the whole of next week. Employees ஓட நல்லதுக்கு தான் அந்த நோட்டீஸ்னும் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ இதுவும் ஒரு அண்டர்லைங் அசம்ஷன் தான், நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ரைட்? நவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பாருங்க, கொடுத்துருக்கிற சொல்யூஷன் என்னது, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க.
இஃப் யூ ஹேவ் அ ஹெட் ஏக், இது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துருக்குது. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்கல. வாட் இஸ் தி கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் த கிவன் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கல. அவங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனே கொடுத்துட்டாங்க. என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க? இஃப் யூ ஹேவ் அ ஹெட் ஏக் ட்ரிங்க் அ கப் ஆஃப் டீ, மிஸ்டர் ஏ டோல்டு பி. அப்படின்னா உனக்கு தலைவலி இருந்தா நீ டீ குடி அப்படின்னு யார் சொல்றா? ஒருத்தரை பார்த்து சொல்றாரு. ஏ பியை பார்த்து சொல்றாரு. அதுதான் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கு. எதனால அப்படி ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்றத அசம்ஷன் இடத்துல. கண்டிப்பா பிக்கு தலைவலி இருந்திருக்குமா? பிக்கு தலைவலி இல்லாம அவர் போய் நீ உனக்கு தலைவலி இருக்குன்னா நீ டீ குடின்னு சொல்ல போறது இல்லை. இப்போ கண்டிப்பா தட் இஸ் அ கரெக்ட் அசம்ஷன். அதே மாதிரி நீங்க பாருங்க, கப் ஆஃப் ரெடியூஸ் டீ வில் ரெடியூஸ் ஹெட்டேக் அப்படின்னா அப்படி ஒரு அசம்ஷனை அவர் நம்புறாரு. ஏன் நம்புறாரு? டீ குடிச்சா தலைவலி குறையும் அப்படின்னு நம்புறதுனாலதான் he is just advising this given advice to the B. B க்கு இந்த அட்வைஸை பண்றாரு. டெஃபினட்டா பியும் கரெக்டான அசம்ஷன், ரைட்? எஸ். as it is எக்ஸாம்பிள்ஸ்ன்றதால கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி ஒவ்வொரு டைப்புக்கான எக்ஸாம்பிளா இருக்கும். அதே மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாட் ஆர் த கொஸ்டின் டைப்ஸ் அப்படின்னு, ரைட்? ஸோ we are கொஸ்டின் டைப்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ், அதான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, cause and effect. The next type is cause and effect, right? Yes. இப்போ பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல கூட அசம்ஷன் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ரெய்னிங், hence the football match gets cancelled, right? It is raining, hence the football match will be cancelled. நீங்க நல்லா கவனிக்கணும், ரெயின் அப்படின்றது காஸ். அப்போ கொடுத்துருக்க காஸ் அண்ட் எஃபெக்ட்ல முதல்ல காசு எது, எஃபெக்ட் எதுன்னு தெரியணும். மழை பெய்யறது தான் காரணம், ரைட்? அதோட விளைவு என்னது? வாட் இஸ் தி எஃபெக்ட்? மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. திஸ் இஸ் தி எஃபெக்ட். அதை முதல்ல நம்ம அண்டர்லைன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அசம்ஷனுக்கு வரணும். கரெக்ட்? வில் பி இப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கேன்சல் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லல. கரெக்ட்? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அசம்ஷன் போலாம். A football match cannot be played while it is raining. கரெக்ட். ரெயின் ஆகும்போது அது உண்மையா இருக்கலாம் சார். மழை பெய்யும் போது நான் 4 பேர் ஃபுட்பால் விளையாடி பார்த்துருக்கலாம். அவனுக்கு மழை பெய்யும் போது ஃபுட்பால் விளையாடுறது பிடிச்சிருந்துருக்கலாம், அதனால அவன் விளையாடி இருந்திருக்கலாம். ஆனா கிவன் கொஸ்டின் மழை பெய்யறதுனால மேட்ச் கேன்சல் ஆயிரும் அப்படின்னா, அப்போ மழை பெஞ்சா மேட்ச் விளையாட முடியாதுன்றதுனால தானே கேன்சல் ஆகுது. அப்படின்றதுனால ஒரு பெர்ஃபெக்ட் அசம்ஷன் தான். கரெக்ட்? ரெயின் இஸ் தி ஒன்லி ரீசன் ஃபார் விச் ஃபுட்பால் மேட்சஸ் கெட்ஸ் கேன்சல்டு. ரெயின் இஸ் தி ஒன்லி ரீசன், அதுதான் ஒன்லி காஸ் ஃபார் விச் ஃபுட்பால் மேட்சஸ் கெட்ஸ் கேன்சல் அப்படின்னா கிவன் சிச்சுவேஷன்ல அது கரெக்ட். கிவன் சிச்சுவேஷன்ல ரெய்னிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதனால இது காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு காஸ் இருக்கு, ஒரு எஃபெக்ட் இருக்கு. ரெயின் இஸ் த காஸ், பட் ரெயின் இஸ் த ஒன்லி காஸ் அப்படின்னா கிவன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு காஸ் தான் இருக்கு. ஒருவேளை மல்டிபிள் காசஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிகாஸ் ஆஃப் ரெய்னிங் லைட்ஸ் கெட்ஸ் ஸ்பாயில்டு, ஹென்ஸ் ஃபுட்பால் மேட்ச் வில் பி கேன்சல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரெயின் இஸ் த ஒன்லி ரீசன் கொடுக்கும்போது நம்ம அதை தப்புன்னு சொல்லலாம். இங்க கொடுத்துருக்கிறது மோனோ காஸ், ஒரே ஒரு காஸ் தான் இருக்கு. இங்க காசல் பிளூரலிசம் கொடுக்கல, 2-3 காசஸ் அவங்க கொடுக்கல, ஒரே ஒரு காசு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப that assumption is also correct. அந்த அசம்ஷனும் கரெக்ட் தான், ரைட்? ஸோ வி ஆர் கிவிங் என்டர் இன்டு தி கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ஸ். ஒரு சில கொஸ்டின் டைப்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படிலாம் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ஸ்ல கேட்கறாங்க பேங்கிங் எக்ஸாமினேஷன், பர்டிகுலர்லி டு தி SBI PO அப்படின்றது நம்ம இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க, ஒரு 5 சாய்ஸஸ் இருக்கு. அப்போ கிவன் ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அசம்ஷன் இருக்கு. ஒருவேளை கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஒன்னே ஒன்று தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட் அப்படின்னா ஆப்ஷன் 1, 2 இஸ் இம்ப்ளிசிட்னா ஆப்ஷன் 2. ரெண்டுல ஏதாவது ஒன்னா இருக்கலாம் அப்படின்னா ஐதர் 1 or 2. ரெண்டுமே இல்ல அப்படின்னா ஆப்ஷன் 4. ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் 5. திஸ் இஸ் தி கிவன் சாய்ஸஸ். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Despite becoming an icon in Bollywood, he remained unaffected by the trappings of Tinseltown. So இங்க டீடைல் என்னது? He is a Bollywood icon. He is unaffected by the trappings of Tinseltown. ஒரு டவுனுக்கு போறாரு, அந்த டிராப்பிங்ஸ்னால அவர் அஃபெக்ட் ஆகல. டெஸ்பைட்னு வர கொடுத்துருக்காங்க. மீனிங் நார்மலா பாலிவுட் பீப்புள் அந்த பிளேஸ்க்கு போகும்போது அஃபெக்ட் ஆவாங்க. பட் இவர் பாலிவுட் ஐக்கானா இருக்கும் போது அவர் என்ன செஞ்சிருக்காரு? அஃபெக்ட் ஆகாம இருக்கிறாரு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அசம்ஷன்ஸ்க்கு போயிடலாம். பாலிவுட் ஐகான்ஸ் ஆர் அஃபெக்டட் பை தி டிராப்பிங்ஸ் ஆஃப் டின்சல் டவுன். அதனால தான் டெஸ்பைட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? டெஸ்பைட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுனால அந்த ஃபர்ஸ்ட் அசம்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி கரெக்ட். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்னது? கம்ப்ளீட்லி கரெக்ட். Those who are unaffected by the trappings of Tinseltown do not become Bollywood actors. Those who are unaffected by the trappings of the Tinseltown do not become Bollywood icons அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் பாலிவுட் ஐக்கானா இருந்த போதும் டின்சல் டவுன்னால டிராப்பிங்ஸ்னால அவர் அஃபெக்ட் ஆகலன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஆனா அவர் பாலிவுட் ஐக்கான் தானே. அவர் திஸ் அசம்ஷன் இஸ் ஃபால்ஸ்.
அப்போ when we are entering into the option only one is implicit in nature, right? Option only one is implicit in nature. Option 2 அந்த இடத்துல வந்திருக்காது. கரெக்டா? ரைட்? எஸ். ரெண்டாவது கொஸ்டின்ஸ் போயிடும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். யுனைடெட் நேஷன் ரெக்கமெண்ட் தட் rich countries allocate some amount of money to research and develop cleaner energy resources. யுனைடெட் நேஷன் என்ன பண்றாங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க? ரிச் கண்ட்ரி என்ன பண்ணணும், கொஞ்சம் மணி கொடுக்கணும். எதுக்கு? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கிளீனர் எனர்ஜி ரிசோர்சஸ். கிளீனர் எனர்ஜி ரிசோர்சஸ்க்காக கொஞ்சம் நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? யுனைடெட் நேஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. கரெக்ட்? ஏன் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது அப்படின்னா, we will see the options. There is a necessity to allocate some money, right? Some amount of money to research and develop cleaner energy resources. Correct? நம்ம cleaner energy resources வந்து டெவலப் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காசு வேணும். அது ஒரு நெசசிட்டியாகவும் இருக்கு. கரெக்ட்? அப்படி இருக்கிறதுனால அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. there is a necessity behind this. அப்ப definitely necessity is definitely an underlying assumption. Correct? Yes. Point number 1. Second point, the rich countries can afford to allocate some amount of money to research and development of clean energy resources is also correct. அப்போ இந்த afford கண்டிப்பா ரிச் கண்ட்ரீஸ்னால தான் அஃபோர்ட் பண்ண முடியும். தட் இஸ் வை தே ஆர் ரெக்கமெண்டிங் தி ரிச் கண்ட்ரீஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை இருக்கு. அந்த தேவையை எல்லாரையும் போய் கேட்க முடியாது. பிகாஸ் எல்லாராலையும் கொடுக்க முடியாதுன்றதுனால ரிச் கண்ட்ரீஸை மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க, கேட்கறாங்க. அப்ப திஸ் அசம்ஷன் இஸ் ஆல்சோ ரைட். நம்ம முன்னாடி வந்தோம் அப்படின்னா ரெண்டு அசம்ஷனுமே கரெக்ட். ரெண்டு அசம்ஷனுமே கரெக்டா உங்களுக்கு ஆப்ஷன் 5 தான் ஆன்சரா கரெக்டா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 5. ஓகே, மூணாவது கொஸ்டின் போயிடலாம். சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். Though he was vested with the authority to do preventive detention. Though he was vested with the authority to do preventive detention. Preventive detention பண்ணக்கூடிய authority அவர் கையில இருக்கு. He could not keep law and order situation under control. அந்த authority இருந்தும் கூட அவரால் என்ன பண்ண முடியல, அந்த law and order என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். Just see here. Keeping law and order situation under control is very difficult. See, அவருக்கு அது very difficult இருக்கு. He is feeling it is difficult for him, that particular person. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா he அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த heக்கு தான் என்ன இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கு. அது எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டா இருக்குமான்னு கேட்டா how we can say that? ஆப்ஷன் 1 ஒரு அசம்ஷன்ன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ரைட்? those vested with the authority to do preventive detention can keep the law and order situation under control. கண்டிப்பா. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, அத்தாரிட்டி இருக்கும்போது அவரால் பண்ண முடியல. அப்ப நார்மலா அத்தாரிட்டி அந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன்ற அந்த பவர் இருந்தா என்ன செய்ய முடியும், நம்மளால சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அவரால முடியல. அப்ப இண்டிவிஜுவல் இன்கேபபிலிட்டி நம்ம பார்க்கணுமே ஒழிய கீப்பிங் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் இஸ் வெரி டிஃபிகல்ட் நம்ம சொல்ல முடியாது. இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம எடுத்துக்க கூடாது இல்லையா? அப்ப ஆப்ஷன் 1 இஸ் நாட் தி கரெக்ட் அசம்ப்ஷன். ஆப்ஷன் 2 இஸ் a proper assumption. Now we are checking the options. Only option 2 is implicit. What is your choice? The choice is option ரைட் ஸ்டேட்மெண்ட். அதே இது வந்து ஒரு டிஃபரெண்டான டைப். இது அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைப். இது ஒரு டிஃபரெண்ட் கொஸ்டின் டைப். அதனால தான் நான் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. நல்ல கொஸ்டின் கவனிங்க. சர்ப்ரைசிங்லின்னு ஆத்தர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சர்ப்ரைசிங்லி இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஹாவ் எவ்ரிதிங். சர்ப்ரைசிங்லி இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஹாவ் எவ்ரிதிங். சி, ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து எவ்ரிதிங் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அவங்களுக்கு இதை வந்து இட் இஸ் நாட் மென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஓகே, இது அவங்களுக்கு எல்லாமே இருக்கிறவங்களுக்கு இது எதுக்கு சார் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். ஆனா ஆத்தர் யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க, சர்ப்ரைசிங்லியும் யூஸ் பண்ணிருக்காரு. அப்ப அவங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு தான் அர்த்தம். தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுக்காதப்பதான் அது சர்ப்ரைசிங்லின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்? ஸோ அதனால நம்ம அசம்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். முதல்ல பீப்புள் ஹூ ஹாவ் எவ்ரிதிங் டு நாட் ரெக்வயர் இட். See, people who have everything do not require it அப்படின்னா எதுக்கு சர்ப்ரைசிங்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும்? கரெக்ட்? அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் ஏ வந்து என்ன கிடையாது, ஒரு ஆன்சரா இருக்க முடியாது. ஆப்ஷன் 2 போங்க. people who have everything also require it. கரெக்ட்? அதனால சர்ப்ரைசிங்னு வார்த்தை ஆத்தர் யூஸ் பண்றாரு. கரெக்ட்? ஸோ ரெண்டுக்குமே ஒரே எக்ஸ்பிளனேஷன் தான். மேல தப்பா இருக்கு, கீழே கரெக்டா இருக்கு. some people have everything. கரெக்ட்? ரைட்? இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் people who have everything அப்படின்னா அப்போ எவ்ரிதிங் இல்லாதவங்களும் இருக்காங்க, எவ்ரிதிங் இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா சம் பீப்புள் தான் எவ்ரிதிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ரைட்? எஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு வென் டயக்ராம் மாதிரி நீங்க போட்டு பாருங்க. எவ்ரிதிங் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து கொடுக்கறது இல்லை. ரைட்? அப்ப எவ்ரிதிங் இல்லாதவங்களுக்கும் நாட் ஹாவ் எவ்ரிதிங்க்கும் என்ன செய்யறாங்க, அதை கொடுக்குறாங்க. திஸ் இஸ் பீன் கிவன்.
ஆனா சர்ப்ரைசிங்லி கொடுக்கறதுனால இவங்களுக்கும் அது தேவைப்படுது, அவங்களுக்கு தேவைப்படுது. நாட் ஹேவிங் எவ்ரிதிங்க்கு தேவைப்படுதா தேவைப்படலையான்றது நமக்கு தெரியாது. ஆனா எவ்ரிதிங் வச்சிருக்கவங்களுக்கு தேவைப்படுது. தட் இஸ் வை தி ஆத்தர் இஸ் யூசிங் தி வேர்ட் சர்ப்ரைசிங்லி. கரெக்ட்டா? அப்ப ஆப்ஷன் 1 கண்டிப்பா தப்பா தானே இருக்க முடியும். அப்படி தப்பா இருக்கும்போதே நீங்க என்ன செஞ்சுடுறீங்க? 2 குரூப் ஆஃப் பீப்பிள். அப்ப 2 குரூப் ஆஃப் பீப்பிள் இந்த பீப்பிள் சம் தானே. அப்ப டெஃபினெட்லி தி ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 2 அண்ட் 3 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சரா இருக்க முடியும். அது 2 அண்ட் 3ன்றது ஆப்ஷன் ஏ வந்து 1 அண்ட் 3 அதனால கிடையாது. ஆப்ஷன் 3 அண்ட் ஐதர் 1 ஆர் 2 இஸ் இம்ப்ளிசிட்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 கரெக்ட். பட் 2 அப்படின்றது நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிருது. கிளியராகவே தெரிஞ்சிருது. அதனால நமக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிடும், கிளியரா இல்லைனா தான் நம்ம இதை சூஸ் பண்ண முடியும். வி ஆர் ஹேவிங் அ கிளியர் ஐடியா அபவுட் த கொஸ்டின், ரைட்? ஆல் 3ன்னு சொல்ல முடியாது, நன் ஆஃப் த அபவ்னு சொல்ல முடியாது. தி திங் இஸ் ஆப்ஷன் 2. 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட் இன் நேச்சர். கரெக்ட்? எஸ். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பை XYZ மோட்டார் சைக்கிள், நோ அதர் மோட்டார் சைக்கிள்ஸ் வில் கிவ் யூ பெட்டர் மைலேஜ் அண்ட் ஃபாஸ்டர் பிக்கப். அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மோட்டார் சைக்கிளை வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன், என்ன காரணத்துக்காக நான் அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கணும், ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களே, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். என்ன கொடுத்துருக்காங்க, நோ அதர் மோட்டார் சைக்கிள் வில் கிவ் யூ பெட்டர் மைலேஜ் அண்ட் ஃபாஸ்டர் பிக்கப். பட் நாங்கள் பெட்டர் எங்கள் மோட்டார் சைக்கிள் ஏன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, பெட்டர் மைலேஜும் கொடுக்கும், ஃபாஸ்டர் பிக்கப்பும் இருக்கும். ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு வண்டி வந்து எங்கள் வண்டி தான் அப்படின்னா வேணும். ஒரே வண்டியில் அந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்? அசம்ஷன் பீப்புள் பை மோட்டார் சைக்கிள். அதனால தான் ஒருத்தன் மோட்டார் சைக்கிள் வாங்குவாங்க அப்படின்றதுனால தான் அவன் வாங்குங்கன்னு சொல்கிறான். இல்லைனா அவங்க வாங்குங்கன்னு சொல்லுவானா அவன்? கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் அசம்ஷன். ஆப்ஷன் 1 கரெக்ட்னு ஒன்னே நேரா ஆப்ஷனுக்கு போங்க. ஆப்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஏன்னா ஆப்ஷன் 1 கரெக்ட். ஆப்ஷன் 3 இஸ் இம்ப்ளிசிட்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் 1 கரெக்ட், ஆப்ஷன் 1 இங்க இல்ல. அப்ப எப்படி அந்த ஆன்சர் இருக்க முடியும்? ஆனா நீங்க மத்த 3 ஆப்ஷன்லயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. கரெக்ட்? எப்பயுமே ஒரு நெகட்டிவான ஆப்ஷன் வரும்போது நீங்க கரெக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா தப்புன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எலிமினேஷன் டெக்னிக்ல உங்களுக்கு ஃபாஸ்டா ஆன்சர் கிடைச்சிடும். கரெக்ட்? பட் நம்ம இங்க கரெக்ட்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், தப்புன்னு கண்டுபிடிக்கல. நம்ம இன்னொரு கொஸ்டின்ல ஏதாவது தப்புன்னு கண்டுபிடிக்கும் போது அந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். Now we are entering into the given option, assumption 2. People want motorcycles that gives better mileage. அதனால அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க, எங்க வண்டி பெட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா. ஏன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க? பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் அபவுட் த மைலேஜ், அதனால தானே. அப்ப ஆப்ஷன் 2வும் கரெக்ட். நீங்க நேரா வந்து ஆப்ஷன் 4 போனீங்கன்னா ஆப்ஷன் 1 அண்ட் 3ன்னு கொடுத்துருக்கான், 1 அண்ட் 2ன்னு தான் வந்திருக்கணும். அப்ப கண்டிப்பா இது தப்பு. அப்ப ஆப்ஷன் 3 அண்ட் 5ல ஏதாவது ஒன்று தான் கரெக்டா இருக்க போகுது. கரெக்ட்? பீப்புள் வாண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் தட் ஆர் ஃபாஸ்டர். கண்டிப்பா அதான் தான் அவங்க கொடுக்குறாங்க. மூணுமே கரெக்டான அசம்ஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆல் த 5 is going to be the correct assumption here. Correct? Yes. Next question பாருங்க. Kalam had also been briefed. நீங்க நல்லா கவனிக்கணும். had also been briefed ன்னு கொடுத்துருக்காங்க. also been briefedனா இன்னொன்னு வேற எதையோ ஒன்னையும் ஒரு brief பண்ணியிருக்கிறாரு. Right? Also had been briefed on ejection procedure in the event of a mid-air emergency and a helicopter was on high alert. கலாம் had also been briefed on the ejection procedure. அப்ப வேற ஏதோ ஒரு ப்ரொசீஜரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு கலாம், கண்டிப்பா பேசியிருக்கிறாரு. அந்த ப்ரொசீஜரோட சேர்த்து எஜெக்ஷன் ப்ரொசீஜரையும் அவர் பேசியிருக்கிறாரு. So these are the two things. One is some other procedure. The second thing is the ejection procedure. இது ரெண்டையுமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. Now we are entering into the assumption. Mid air emergencies may occur அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Mid air emergencies may occur அப்படின்னு கொடுத்துருக்காங்க. See, in the event of a mid air emergency தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ரைட்? So what we can understand from the given options அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, எஸ், we are entering, right? Mid air emergencies may occur, may not occur. அவங்க must occurன்னு கொடுக்கல, may occurன்னு கொடுக்குறாங்க. கரெக்டா? மேபி கரெக்டா இருக்க சான்சஸ் இருக்கு. I cannot say this is right, at the same time I cannot say this is wrong. ரெண்டுமே இடப்பட்ட நிலைமையில அது இருக்கு, ரைட்? And Kalam was briefed on other issues also. See, Kalam is being briefed on only one issue. See, they are talking about ejection procedure and other procedure in the event of a mid-air emergency. அப்ப இஷ்யூன்றது இந்த இடத்துல என்னது? Just you have to understand here, my friends. Mid-air emergency is the issue. அந்த இஷ்யூக்குள்ள இருக்கக்கூடிய several procedures Kalam has been detailing, correct? Briefing. அப்ப what you have to understand, ejection procedure is one thing. There are some other procedures, but the issue is only one, which is mid-air emergency. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? Briefed on other issues also அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது தப்பு. See, நீங்க ஒன்னு நினைப்பீங்க, ஆமா had also been கொடுத்துருக்காங்க,
அப்ப அதர் இஷ்யூவும் பண்ணிருப்பாரு. ஒரு இஷ்யூ தான். இஷ்யூ வந்து மிட் டேர் எமர்ஜென்சி தான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் பத்தி அவர் பேசியிருக்காரு. அதுல ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் 2 வந்து தப்பு. இது அப்படி நேரா போங்க அப்ளை பண்ணுங்க. ஆப்ஷன் 2 தப்பு தானே. அப்ப ஆப்ஷன் 1 ஆன்சரா இருக்க முடியாது. ரைட்? ஆப்ஷன் 4 ஆன்சரா இருக்க முடியாது. ஆப்ஷன் 5 ஆன்சரா இருக்க முடியாது. கரெக்ட்? இங்க வந்துருங்க மறுபடியும். ஹெலிகாப்டர்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் கேஸ் ஆஃப் மிட் ஏர் எமர்ஜென்சிஸ். இது கண்டிப்பா கரெக்ட். இது கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா ஹெலிகாப்டர் வாஸ் ஆன் ஹை அலர்ட். மிட் ஏர் எமர்ஜென்சினாலே உங்களுக்கு ஹெலிகாப்டர் வாஸ் ஆன் ஹை அலர்ட் அப்படின்னாலே இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல்னு அர்த்தம். ரைட்? நீங்க ஆப்ஷன் 1 கம்ப்ளீட்டா வந்து நீங்க எலிமினேட் பண்ண முடியல. என்ன காரணம்னா அவங்க மே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை கேனோ இல்ல மஸ்டோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா நீங்க கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களால இப்ப எலிமினேட் பண்ண முடிஞ்சதா? பண்ண முடியல. அப்ப எலிமினேஷன் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியலன்னா அது கரெக்ட்னு தான் அர்த்தம். டெஃபினட்டா ஆன்சர் என்னதான் உங்களுக்கு ஆப்ஷன் 1 and 3 தான் ஆன்சர். கரெக்ட்? எஸ் 3 மட்டும் ஆன்சரா இருக்க முடியாது. ஏன்னா 1 நம்மளால எலிமினேட் பண்ண முடியல. அப்ப கண்டிப்பா கரெக்ட். வேற வழி இல்ல. We have to agree, right? That is why I always ask you to people to follow the elimination procedure. ஒருவேளை நீங்க elimination procedure ஃபாலோ பண்ணலன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர்னா நீங்க only 3 மட்டும் டிக் பண்ணிருப்பீங்க. ரைட்? உங்களால எலிமினேட் பண்றதுக்கு ரீசன்ஸ் இல்லையா? அது கரெக்ட். அதுல லாஜிக் இருக்கு. இட் சவுண்ட்ஸ் லாஜிக்கல் அப்படின்றது நீங்க கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். நெக்ஸ்ட் டைம் மூவிங். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒன் செகண்ட் நம்ம நெக்ஸ்ட் டைப்புக்கு மூவ் ஆகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்படியும் கேட்பாங்க. The court has ordered that the situation report sent by a governor to the president and the center should be given to anyone seeking it. See, court என்ன ஆர்டர் பண்றாங்க? situation report by governor to the president. கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு situation report அனுப்புறாரு இல்லையா? சென்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அதை should be given to anyone. யாரா இருந்தாலும் சரி நீங்க கேட்டா கொடுத்துதான் ஆகணும். டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும்? யார் கேட்டாலும் யூ ஹாவ் டு ரிவீல் தி advice given by the governor to the president or the center. The report, the situation reports. Correct? Home Ministry officials who process these reports for political decisions. So, who is the officials? Home Ministry officials who process these reports for political decisions are worried. Officials, political decisions எடுக்கிறவங்க worry பண்றாங்க. Not other people who are taking political decisions are worried at this order. எந்த ஆர்டர்? கோர்ட்டோட இந்த given order. நீங்க எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்? And have asked for legal advice from the Ministry of Law and Justice. Ministry of Law and Justice அவங்க என்ன பண்றாங்க? கண்டிப்பா ஒரு legal advice வந்து கேட்கறாங்க. Which of the assumption, I'm sorry, which of the following is an assumption? Which of the following is an assumption of the Home Ministry officials that lead to their worry? Home Ministry officials ஏன் worry பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. The situation may fall in the hands of media. The situation report may fall in the hands of media. Anyone அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. Anyone seeking it. அப்ப மீடியா பர்சன் சீக் பண்ணாலும் நீங்க என்ன செய்யணும்? மீடியா பர்சன்ஸ்க்கு கொடுத்து தானே ஆகணும். மேபி பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் மேக் பண்றவங்க ஒரி பண்றதுனால இது மீடியாவுக்கு ரிவீல் ஆச்சுன்னா எல்லாருக்குமே போயிடும் அப்படின்னு நினைச்சு பயப்படலாம். விச் இஸ் அ கரெக்ட் அசம்ஷன். அந்த அசம்ஷன் என்னவா தான் இருக்க முடியும்? கண்டிப்பா ஒரு கரெக்டான அசம்ஷனா தான் இருக்க முடியும். The Home Ministry officials have a right to access the situation report sent by the governor to the president. பட் அது ரைட்டா இருக்கலாம். ஆனா இங்க பேசுறது அந்த ரிப்போர்ட்டை பார்க்கணுன்றவங்க ரைட்டை பத்தி. ஹோம் மினிஸ்ட்ரி அபிஷியல்ஸோட ரைட்டை பத்தி இங்க பேசல. The people who are seeking the advice given by the governor to the president and the center. அதை தான் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன் என்னவா இருக்க முடியாது? ஆன்சர் கண்டிப்பா இருக்கிற வாய்ப்பு கம்மி. ரைட்? This is not the proper assumption. The situation reports may contain adverse comments on the functioning of the government. Maybe இருக்கலாம்ல. ரைட்? Yes. So, one of the correct assumptions are முடியும். The ruling party loses political ground if the report is made available to everyone who seeks it. Maybe. None of these சொல்ல முடியாது. None of these என்ன செய்ய முடியாது? நம்மளால இதை சொல்ல முடியாது. Correct? Yes. So, which of the following is an assumption that lead to their worry அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். மீடியா கைக்கு போச்சுன்னா சமாளிச்சுக்கலாம். கொடுத்துருக்கிற 3 assumptions பாருங்க. ரைட்? Situation reports may contain adverse comments on the functioning of the government. அந்த ரிப்போர்ட்டே ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்டோட ரிப்போர்ட் தான். கரெக்ட்? அது ரிலீஸ் ஆயிடுமோன்னு அவங்க யோசிக்கலாம். கரெக்ட்? இட் மே கண்டெயின் இட். அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க ஏன் பயப்படுறாங்க? பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ரைட்? அவங்க தான் ஒரி பண்ணிக்கிறாங்க. அப்ப யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அது மீடியா கைக்கு போனா கூட இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அப்படி போறதுனால பொலிட்டிக்கல் கிரவுண்டு போயிடுச்சுன்னா எதுக்கு இப்போ மீடியா கைக்கு போறதுக்கு பயப்படுறாங்க? நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் 5 years once, it is being keep on changing.
அப்ப அதுதானே பெஸ்ட் அசம்ஷன்ஸா இருக்க முடியும் ஃப்ரம் தி கிவன் அசம்ஷன். ஏன்னா மல்டிபிள் அசம்ஷன் நம்மகிட்ட கேட்கல, ஒரு அசம்ஷன் தான் கேட்கறாங்க. அப்போ வாட் இஸ் த பெஸ்ட் தான் நம்ம பார்க்கணும், ரைட்? அது அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் ஆன் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட்னா அதுவும் தப்பு இல்லையே, ரைட்? அட்வர்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆன் த கவர்மெண்ட் அப்படின்னா அது ஒன்றும் தப்பு இல்லையே. வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட் ஒன்லி, நோ கரெக்ட். அப்போ கண்டிப்பா அதையும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் மே ஃபால்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த மீடியா, சிச்சுவேஷன் மே ஃபால் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த மீடியா அப்படின்றது கம்ப்ளீட்டா ஒரு கரெக்டான ஆன்சரா இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமாவும் அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கு. அப்போ தட் இஸ் ஆல்சோ நாட் தி கரெக்ட் ஆன்சர், ரைட்? எஸ். அப்போ கண்டிப்பா என்னவா தான் இருக்க முடியும் ஃப்ரம் தி ஆல் த திங்ஸ் we are able to eliminate the options அப்படின்னா ஆப்ஷன் 4 is the correct answer. This is the equation. Next question. If the municipality continues to collect the trash at the rate of which it is doing now, the dumping yards will soon be overflowing and the parks provided by the municipality will need to be used for the dumping garbages. Charging the households for each kilogram of trash they put out for collection will induce the residents to reduce the amount of trash that they create. Correct. கரெக்டான ஆப்ஷனாக தான் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு வாங்கிட்டு இருக்கிற ரேட்லேயே அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா டம்ப் ஆயிடும். அதுபோக பார்க்ஸ்லயும் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவங்க குப்பையை கொட்ட வேண்டியிருக்கும். வாட் வி கேன் டூ இஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி கிலோகிராம் எவ்வளோ வேஸ்ட் பண்றாங்களோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வி ஹேவ் டு சார்ஜ் தி அமௌண்ட், தன் ஒன்லி வி கேன் ப்ரொவைட் திஸ் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ரைட்? எஸ். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அசம்ஷன் மேட் இன் டிராயிங் தி கன்க்ளூஷன்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அசம்ஷன் மேட் இன் டிராயிங் தி கன்க்ளூஷன், ரைட்? எஸ். இப்போ பாருங்க, the residents will pay the charge. என்ன அசம்ஷன்ல இதை சொல்லியிருக்கிறாங்க? அவங்க சார்ஜை பே பண்றவாங்கன்ற அசம்ஷன் இல்லையா? இல்ல, சார்ஜ் ஈச் அண்ட் எவ்ரி கிலோகிராமுக்கு அப்படின்னா சார்ஜை பே பண்றதுக்கு யோசிச்சு குப்பையை கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற அசம்ஷன்ல தான் அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப the residents will pay the charge அப்படின்றது அசம்ஷன் இல்ல, கரெக்ட்? எஸ். residents will reduce the number of product that they purchase to reduce the trash. See, அவங்க வேஸ்ட் பண்றதுதான் பிரச்சனை, அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குறது பிரச்சனை இல்லை. கன்சம்ஷன் இஸ் நாட் த ப்ராப்ளம், வேஸ்டேஜ் இஸ் த ப்ராப்ளம், கரெக்ட்? அவங்க அங்க பேசியிருக்கிறது கன்சம்ஷன் அண்ட் வேஸ்டேஜ் ஆர் டூ டிஃபரெண்ட் ஐடியாஸ். அப்ப கண்டிப்பா திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி பெட்டர் அசம்ஷன். மெயின்டைனிங் பார்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெசிடென்ட்ஸ். See, maintaining parks are very important இருக்கலாம், but our talking point is completely the garbage, right? So definitely it is not going to be the correct option. The residents are either unwilling to pay, correct? Either unwilling to pay அது correct, ஏன்னா ஒன்னும் பே பண்ண மாட்டாங்க, right? அப்படி இல்லைனா or unable to afford the charges for the trash that they put out. ஒன்னு அவங்க அன்வில்லிங்கா இருப்பாங்க, இல்லைன்னா அவ்வளோ குப்பைக்கு ஏற்ற அளவுக்கான காசு அவங்க கிட்ட இருக்காது, அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா கம்மியா குப்பை போடுவாங்க. கம்மியா குப்பை போடும்போது we can sustainable ஒரு ஐடியாவா அவங்களுக்கு தெரியுது. எஸ், ஆப்ஷன் 4 is the better assumption. Average time doctors in hospital X spend with a patient is 30 minutes. The average time doctors in hospital X spend with a patient is 30 minutes. Whereas in hospital Y it is 15 minutes. அப்ப hospital X ல 30 minutes, hospital Y ல 15 minutes. Thus, the chances of faster cure from the treatable disease, ஒரு treatable diseaseக்கு என்ன கிடைக்குது, chances of faster cure இருக்கு எங்க, for a person visiting hospital X. ஹாஸ்பிட்டல் எக்ஸை விட ஒய்யை விட ஹாஸ்பிட்டல் எக்ஸை விசிட் பண்றவங்க வேகமா ரெக்கவர் ஆகிறாங்க பிகாஸ் ஆஃப் த ஹையர் டைம் which has been given to the patient. 15 minutes எக்ஸ்ட்ரா பார்க்கறதுனால. This is what they are trying to convey. Which one of the following assumption is an assumption implicit in the above statement அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க, ரைட்? lesser time spent by the doctors will result in wrong diagnosis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. See, அப்படி கிடையாது, wrong diagnosis சொல்ல முடியாது, it may take time to ரெக்கவர், அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும், அந்த அசம்ஷன் தான் எடுத்துக்க முடியும். ட்ரீட்டபிள் டிசீஸ்க்கு எக்ஸ்ல ஒய்யை விட வேகமா கியூர் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஒய்லே கியூர் ஆகுறான்னு தானே அர்த்தம், ஒய்ல கியூர் ஆகலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? they are also getting cured in Y also, but the problem is they are in X they are getting fastly cured. X hospital போறவங்க எல்லாருமே 15 minutes எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால they are getting very cured very fastly, correct? அப்போ டெஃபினட்டா இதை என்ன செய்ய முடியாது, ஒரு அசம்ஷனா இருக்க முடியாது. the more professional a doctor is, the lesser time he or she requires to attempt a patient அப்படின்னா கொடுத்துருக்கிற பேராகிராஃப்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அப்படின்னா ஒய்ல தான் வேகமா கியூர் ஆயிருக்கணும், ஆனா கியூர் ஆகுறது எக்ஸ்ல தான் கியூர் ஆகுறாங்க. இது கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். அப்படி இது ஒரு அசம்ஷனா இருக்க முடியாது. ஒருவேளை வாட் இஸ் நாட் த அசம்ஷன் கேட்டாங்க அப்படின்னா வாட் இஸ் அகைன்ஸ்ட் தி அசம்ஷன், ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அசம்ஷன்ஸ் எக்ஸப்ட்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் 2 ஆன்சரா சொல்லலாம். ஏன்னா கொஸ்டின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினோட ஆப்ஷன்ஸும் மாறும்.
ரைட்? இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அசம்ஷன். ஒருவேளை அசம்ஷன் இல்லைன்னு கேட்டிருந்தாங்க டெஃபினட்டா நான் 2 தான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் தி கிவன் திங்ஸ் இன் தி கிவன் பேராகிராஃப். ரைட்? Hospital X has mandated that doctors spend at least 30 minutes with the patients to know about the disease. அது நமக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல் எக்ஸ் மேண்டேட் பண்ணியிருக்கலாம். இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர் வாண்டடாவே வாலண்டரியா கூட 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் இட். அப்ப கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் அசம்ஷனா இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் ஒய் ஹேஸ் லெஸ் நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் பெர் டாக்டர் ஆஸ் கம்பேர்ட் டு த ஹாஸ்பிட்டல் எக்ஸ் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி ஆப்போசிட் செனாரியோ. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ல தான் லெஸ் நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இருக்காங்க, அதனால நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் ஒய்ல பீப்புள் அதிகம், அதனால அவங்க கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுவுமே ஒரு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அசம்ஷனா இருக்கு. இட் இஸ் நாட் தி கரெக்ட் அசம்ஷன். இப்போ 4மே தப்புனா 5 தான் ஆன்சர் இருக்க முடியும். பட் ஏன் 5 ஆன்சர் அதையும் நம்ம பார்த்தலாம். The time spent by a doctor with a patient is inversely proportional to the speed at which patient gets cured. நீங்க அதிகமான டைம் ஒரு பேஷண்டோட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பேஷண்ட் வேகமா குணமாயிடும். நீங்க கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவன் அதிகமா டைம் எடுத்து குணமாகும். ஆனா 2மே குணமாகும் அப்படின்றத அவங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுல மீன் பண்றாங்க. ஸோ 5 இஸ் தி கரெக்ட் அசம்ஷன். கொடுத்துருக்கிறதுல 5 இஸ் தி ப்ராப்பர் அண்ட் கரெக்ட் அசம்ஷன். ரைட்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வழக்கம் போல. The city authorities have decided to ban entry of heavy van vehicles. Okay. Entry of heavy vehicles has been banned by the city authorities. And authority யாருன்னு சொல்லல, municipal people இல்ல police யாருன்னு சொல்லல. That includes trucks and buses from entering the city from 6 in the morning and 10 in the night. These heavy vehicles must be parked at the city limits during the specified time and can only enter the city after 10 in the night. காலையில 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எந்த பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸும் உள்ள வந்துடக்கூடாது. லைக் பஸ்ஸஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சிட்டி அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட்? அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில பார்க் பண்ணியிருப்பாங்க. 10 மணிக்கு மேலே அவங்க எடுத்துட்டு உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா கொஸ்டின் கவனிக்கணும். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் இம்ப்ளிசிட் இன் த டெசிஷன் டேக்கன் பை தி அத்தாரிட்டிஸ். நாட் இம்ப்ளிசிட்னா வாட் இஸ் நாட் த அசம்ஷன், எது கரெக்டான அசம்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவங்க கேட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். வாட் இஸ் நாட் இம்ப்ளிசிட்னு கேட்டிருக்காங்க. ரைட்? ஆப்ஷன் 1 பாருங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் மூவ் ஸ்லோலி காசிங் டிஸ்ரப்ஷன் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக். கரெக்ட். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆக முடியாது. பைக் வச்சுதான் சந்தில பூந்து போகலாம், டிராஃபிக்லேயே பூந்து போகலாம். பட் நீங்க ஒரு ஹெவி வெஹிக்கிள் வச்சுட்டு நீங்க அப்படி பண்ண முடியாது. கரெக்ட்? ஸோ தேர் மே பி டிஸ்ரப்ஷன் இன் தி ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக். அதனால இது வந்து ஒரு கரெக்டான அசம்ஷன். நம்ம தப்பான ஆன்சரை தெரிவிட்டு இருக்கோம். ரைட்? நம்ம எது அசம்ஷன் இல்லைன்னு தெரிவிட்டு இருக்கோம். இது அசம்ஷன் தான். அப்ப அது ஆன்சர் கரெக்டா ஆன்சரே இருக்க முடியாது. Heavy vehicles cause more traffic congestions than smaller vehicles. Correct. Smaller vehicle விட heavier vehicle கொஞ்சம் traffic அதிகமா தான் create பண்ணும். Correct. Which is can be easily solved, which is very hard to solve. Correct. With respect to the heavy vehicles. Correct. The city streets and roads are not suitable enough to handle big vehicles during daytime. Maybe. ரைட்? ஒருவேளை வண்டியால போக முடிஞ்சா கூட ரோட்ஸ் சப்போர்ட் பண்ணணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால சூட்டபிளா இல்லை அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் இன்ஃபரன்ஸ். கரெக்டா? ரைட்? இது மூணுமே என்னதான் கரெக்டான அசம்ஷன் தான். அப்போ கரெக்டான அசம்ஷன் தான் உங்களோட ஆன்சரா இருக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் 1, 2 and 3 இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ரைட்? The drivers of heavy vehicles often drive under the influence of alcohol and a threat to city traffic அப்படின்னா, see, this is not talking about the vehicles. This is talking about the driver of the vehicles, which is a complete deviation. அவங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேட்குறாங்க. ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் எல்லாரும் பகல்ல தண்ணியை போட்டுருவாங்க, நைட்டு தான் தண்ணியை போடாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு when they are talking about the influence of alcohol, which is not even logical in sense, which is not even sounds logical. Correct? ஒரு டிரைவரை பேஸ் பண்ணி அந்த வெஹிக்கிள் வரக்கூடாது அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபேர். கரெக்ட்? ஸோ இட் மே பி a wrong assumption. மோஸ்ட்லி இதுதான் உங்க ஆன்சரா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் this is not the correct assumption. Fifth question போயிடலாம். The road and street at nights are not congested at night and heavy vehicles would not cause any congestion then. Correct. நைட்ல எல்லாரும் அவங்க ஹோம்ஸ்க்கு போயிடுவாங்க. ஆஃப்டர் தி ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஆஃப்டர் தட் நைட்டு 10 மணிக்கு மேல இருந்து காலைல 6 மணி வரையும் பெருசாக டிராஃபிக் இருக்காது. அந்த நேரத்தில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுன்னா they can easily use the roads. அந்த நேரத்தில் பெருசாக எந்த வெஹிக்கிள் வரப்போறது இல்லை, டொமஸ்டிக் வெஹிக்கிள்ஸ் வரப்போறது இல்லைன்றதுனால they are allowing in the night time. It is logic. It sounds logical. Correct? அப்ப this assumption is right. ஒரே ஒரு அசம்ஷன் தான் தப்பா இருக்கு. அந்த அசம்ஷன் என்னதான்? ஆப்ஷன் 4. அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்க முடியும். ரைட்? ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அதர்வைஸ் யூ வில் கெட் காட். ரைட்? எஸ். இந்த கொஸ்டின்லயே பாருங்க, நாட் இம்ப்ளிசிட்ன்றதை நான் வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொஸ்டின் என்னன்னு முதல்ல படிச்சிடலாம். ரைட்? எஸ். The school administration has decided to merge 2 sections of class 9th.
The school administration has decided to merge two sections of class 9th who used to sit in separate rooms. முதல்ல ரெண்டு செப்பரேட் ரூம்ல இருந்தவங்கள இப்போ ஒரு ரூம்ல மெர்ஜ் பண்றாங்க, ரைட்? எஸ். The students would be seated in a big classroom. அப்போ இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த ரெண்டு கிளாஸ் ரூமே ஓரளவுக்கு சின்ன கிளாஸ் ரூமா இருந்திருக்கு. அந்த தனித்தனியா வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்போ ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னும் போது ஒரு பெரிய கிளாஸ் ரூமுக்கு அவங்க ரெண்டு பேரையுமே மாத்திட்டாங்க. பி வந்து ஏ கிளாஸ்க்கோ ஏ பி கிளாஸ்க்கோ போல ரெண்டு பேருமே சேர்ந்து சி கிளாஸ்க்கு போயிருக்காங்க. புது கிளாஸ் ரூமுக்கு அவங்க போயிருக்காங்க. ஃப்ரம் த கிளாஸ் 9th இட்ஸ் அ ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெசிஷன், கரெக்ட்? எஸ். இதுல எது இம்ப்ளிசிட்டா இல்ல, வாட் இஸ் நாட் த ஃபாலோவிங் அசம்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? எஸ். அண்ட் we are moving. This step would cut cost of operations. கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கிளாஸ் இருக்காங்கன்னா அந்த கிளாஸ்க்கு ரெண்டு ஸ்டாஃப் போடணும். இப்போ காஸ்ட் கட்டிங் மாதிரி தானே அது. அப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஒரு ஸ்டாஃபே போட்டா போதுல, ஹி கேன் ஈஸிலி மேனேஜ்னும். அப்போ திஸ் கேன் பி a கரெக்ட் அசம்ஷன். அவங்க நாட் எக்ஸ்பிளிசிட் தான் கேட்டிருக்காங்க, நாட் இம்ப்ளிசிட் தான் கேட்டிருக்காங்க, ரைட்? இஸ் அண்ட் we are moving. The classrooms in which the classes are currently held need repair. மேபி இருக்கலாம். இந்த கிளாஸ் ரூம் ரெண்டும் ரிப்பேரா இருந்திருக்கலாம். அந்த ரிப்பேரை சரி பண்றதுக்காக அவங்க புது கிளாஸ் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அவங்க பழைய பழைய ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ்க்கு அனுப்பக்கூடிய சான்சஸ் இருக்கு, ரைட்? மேபி, நமக்கு தெரியல. The strength of the two sections of the 9th class is so low. The strength of the two sections of the 9th class is so low that they can be merged into one class without adversely affecting the teacher-student ratio. Yes, correct. It is not affecting it. The strength is very low. That is why they are merged. Yes, proper assumption. And we're moving on to the question number 4. Statement number 4. Some of the teachers who used to teach these two sections have left, and the courses can be completed only if the sections are merged. மேபி இதுதான் நான் முதலே சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதை தான் அசம்ஷனா சொல்லியிருந்தேன். ஏன்னா மேபி அங்க ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வெளியில போயிருந்திருக்கலாம், ஸ்டாஃப் ஷார்டேஜ் இருக்கலாம். அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கம்பைன் கிளாஸ் போட்டு முடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஆன்சர் கேன் பி கரெக்ட் அசம்ஷன். நாலுமே கரெக்ட் அசம்ஷன். we are looking for a wrong assumption, correct? The students would develop habit of sharing. Sir, students would develop habit of sharing is correct only, no sir. How can we say this is wrong? இது எப்படி சார் நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், கரெக்ட். கரெக்ட் தான். நான் தப்பான அசம்ஷன் சொல்ல, கரெக்டான அசம்ஷன் தான். நான் என்ன கேட்கிறேன், அவங்க ரெண்டு கிளாஸ் ரூம்ல பிரிஞ்சு இருக்கும் போது அந்த ஹேபிட் ஆஃப் ஷேரிங் டெவலப் ஆகாதான்? There's a sounds logic, no? Right? There has to be some logic, correct? அவங்க தனி கிளாஸ்ல இருக்கும் போதும் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேபிட் ஆஃப் ஷேரிங் இருந்தது, இப்பவும் இருக்கதான் போகுது. அப்ப அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே, அங்கே இருந்ததுல. ஸோ புது கிளாஸ் ரூமுக்கு வரணும்னு என்ன ரேஷனல் இருக்கு? இந்த ரேஷனலுக்காக அவங்க புது கிளாஸ் ரூம் மெர்ஜ் பண்ண போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. திஸ் இஸ் வை திஸ் இஸ் தி ராங் அசம்ஷன் அண்ட் திஸ் இஸ் வை இட் இஸ் யர் ஆன்சர். ஆப்ஷன் 5 தான் தப்பான அசம்ஷன். அதனால உங்களுக்கு அது கரெக்ட் ஆன்சர். as they are asking for a not explicit nature questions, correct? Yes. So this is it for today, right? Yes, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம பார்க்குற போது நமக்கு புரியுற மாதிரி தெரியும், ஆமா சவுண்ட்ஸ் லாஜிக்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும். பட் அதை நம்ம அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் யூ கேன் வந்து நீங்க ஏஸ் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு பேங்கிங் எக்ஸாமினேஷன். அந்த வகையில் when we are coming to the time for bank ஆப் வரும்போது we are having daily ஆன்லைன் டெஸ்ட். நம்ம ஒரு டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதில் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ஸும் இருக்கு. யூ கேன் டேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏஸ் தி SBI POs, ரைட்? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்டேட்ஸ் இருக்கு, டெய்லி அப்டேட்ஸும் இருக்கு, வீக்லி அப்டேட்ஸும் இருக்கு, ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீன்ஸும் இருக்கு, அலர்ட்ஸ் வந்துடும், நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சில ப்ரிப்பரேட்டரி வீடியோஸ் ஃப்ரீ லைக் திஸ் தட் யூ பீப்புள் ஆர் சீயிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து we are also giving free of cost for the preparation for you people to get useful to you, right? அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அண்ட் கட் ஆஃப்ஸ் அதுவும் நம்ம பார்க்குறோம். வெக்காபுலரி டூலுக்கு வெக்காபுலரி கார்ட்ஸ் கொடுக்குறோம், which is very very useful tool, right? And also my next session is also vocabulary session. Bank examinations or info, paper patterns which has been happening, what you can expect, இது எல்லாமே even ஒரு strategy கூட we are trying to create, give it to you people, correct? These are all available in time for bankouts, right? And several other platforms we are also there, like Telegram, Instagram, and the YouTube. We are all in all the platforms, so you can take use of this particular opportunities. Thank you, right?